श्रीशैले सदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रंजसामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयां मुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदत्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये गोपिकां सनिगदैकभागवे हेमवेत्रमिदरेण बिभ्रते राजगोपवपुषे नमोऽस्तु ते जम्बकाडविनिवासिने हरे बुद्धिमुक्तिमकरन्दभूजितं भक्तसिद्धकलकं ससेवितं गोपिलादिमुनिभृङ्गपूजितं ஸ்ரீசம்பகே ஜபதபங்கஜம் பஜே அப்படின்னு நாயக்கர்கள்ல அச்சுதப்ப நாயக்கர் இந்த மன்னார்குடியுடைய திவ்ய கஷேத்திரத்துக்கு இந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலனுக்கு என்னென்னலாம் கைங்கரியம் பண்ணினார் அப்படிங்கிறத போன பகுதியில நம்ம அனுபவிச்சோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். அது சோழர்களால் ஏற்பட்ட கருடஸ்தம்பமாக இருந்தாலும் அல்லது நாயக்கர்களால் அதை சீர்படுத்தி மிக உயர்ந்த கருடஸ்தம்பமாக மாற்றப்பட்டதாக இருந்தாலும் அந்த கருடன்கிறது அந்த எம்பெருமானுக்கு மிக நெருங்கியவர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம சோழர்களுடைய ஆட்சியிலே பார்த்தோம்னா கோபுரங்கள்லாம் சின்னதா இருந்திருக்கலாம். அதுக்கு இந்த மின்னல்கள்லாம் வரும்பொழுது இந்த கோபுரத்தை தாக்க வருங்கிறச்ச அதை தாங்கிறதுக்காக அந்த ஒசரத்துக்கு கிரீடஸ்தம்பம் பண்ணியிருப்பா. நாயக்கர் காலத்துல மிக உயர்ந்த கோபுரங்கள்லாம் அவன் கட்டியிருக்கான். அதனால அதை தாங்கணுங்கிறதுக்காக அந்த மிக உயர்ந்த கருடஸ்தம்பத்தை நிறுவி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த கருட கொடி இருக்கிறதே அது மகாவிஷ்ணுவினுடைய அடையாளம், ஸ்ரீவித்யா ராஜகோபாலனுடைய அடையாளம், மன்னார்குடிக்கே புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய அடையாளம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இததான் இந்த சோத்திரத்திர மாலையில ஆச்சாரியன் மிக அருமையா சொல்றார். 41வது ஸ்லோகத்துல தாசசகா வாகனமாசனம் துவஜகா யஸ்தே விதானம் வியஜனம் த்ரயீமயகாம் உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா துவதங்கிரி சம்மர்த்த கிணாங்க சோபினா. அந்த கருட பகவானை பத்தி வர்ணிக்கிறார் சுவாமி சோத்திர ரத்ன மாலையில. வேதங்களையே அவயங்களாக கொண்டவன் அந்த கருடாழ்வான். வேதத்தினுடைய நாயகன் வேதங்களையே அவயங்களாக கொண்ட அந்த கருடாழ்வான் மேல அமர்ந்து பறக்கிறான். அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கான்னா மிக பலவாய்ந்தவன் கருடாழ்வான். ஆனா அடியவனாக இருக்கான். எம்பெருமானுக்கு பணி செய்யறதே அவன் வேலை. சேஷபூதனாக இருக்கான். அது மட்டும் இல்லாம சகியாகவும் இருக்கான், நண்பனா இருக்கான். எப்படி இந்த மகாலட்சுமி எம்பெருமானுக்கு சகியாக இருக்காளோ அதே மாதிரி இந்த கருடாழ்வானும் இந்த எம்பெருமானுக்கு நண்பனாகவும் இருக்கின்றான், வாகனமாக இருக்கின்றான். எங்க எம்பெருமான் போடணும்னாலும் உடனே கருடாழ்வானா தான் பார்ப்பான். அதனாலதானே கஜேந்திர ஆழ்வாருடைய சரித்திரத்துல பார்த்தோம். கஜேந்திர ஆழ்வார் ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிடும் பொழுது எம்பெருமான் வேற எதையுமே அலங்காரம் கூட பண்ணிக்கல. மகாலட்சுமிலாம் தீபாராதனை எல்லாம் எடுப்பா, துந்துபி மேளம்லாம் இருந்தாதான் எம்பெருமான் ஸ்ரீவைகுந்தத்தை விட்டு கிளம்புவான். ஆனா அன்னைக்கு எதையுமே பண்ணிக்கல. யாரை மட்டும் அழைச்சிண்டானா? இந்த கருடனை மட்டும் அழைச்சிண்டான். அப்படித்தானே இந்த சரித்திரத்தை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவனுக்கு சிங்கம் மாதிரி ஆசனமாகவும் இருக்கின்றான் அந்த கருடாழ்வான். அது மட்டும் இல்ல, புட்கொடி உடைய கோமான் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ, அந்த கருட கொடியாகவும் மேற்கட்டியாகவும், அது மட்டும் இல்லாம தன்னுடைய சரகு மூலமா எம்பெருமானுக்கு விசிறவும் செய்யறானாம், சாமரமாகவும் இருக்கின்றான் அந்த கருடவாகனான் ரூபி. அது மட்டும் இல்லாம
பெருமாளுடைய திருவடிய எப்படி நம்ம புடிச்சுக்கணுங்கிறத அந்த கருடாழ்வான் காட்டுகிறானாம். அப்படியே அந்த திருவடிகளை அப்படியே நெருக்குவானாம். நெருக்க அந்த தழும்பு கூட அந்த கருடன் மேல பட்டிருக்குமா. எம்பெருமானுடைய திருவடி தழும்பு நம்ம மேல பட்டா சுவர்ணமா இருக்குமா. அப்படிப்பட்ட அழகு உடையவன் அந்த கருடாழ்வான். அப்படிப்பட்ட அந்த கருடாழ்வானுடைய கருட ஸ்தம்பத்தை நிலைநாட்டுறதுல சோழர்களாக இருக்கட்டும், நாயக்கர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய கலை அம்சத்தை நம்ம வணங்கி போற்றணுங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா திருச்சியில கூட அந்த இப்ப சொல்றோம்ல சத்திரம், இது அந்த மலை கோயில் கிட்டக்க அங்க இருக்கிற வரதராஜர் கோயில்ல பார்த்தோம்னா 12 அடி ஜுதஸ்தம்பம் கருடஸ்தம்பம் வரதராஜ பெருமாளுக்கு இன்னைக்கும் இருக்கு, சோழர்கள் நிறுவியது. எதற்காக சொல்றோம்னா இது மாதிரி நமக்கு கருட ஸ்தம்பத்தினுடைய மகிமையை சோழர்களும் நாயக்கர்களும் அதை உணர்ந்தார்கள் அப்படிங்கிறதுல ஒரு மிகை கிடையாது. அப்படிப்பட்ட கருட ஸ்தம்பம் பார்ப்பதற்கே மிக உயர்ந்தது. 54 அடி, 1 அடி 2 அடி இல்லை, அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த கருட ஸ்தம்பம் நம்மை மன்னை ராஜகோபாலனை மட்டுமல்ல நம்மை போன்றவர்களையும் இது போன்று உயர்ந்தவனாக எம்பெருமானுக்கு அடிமையாக இருந்து சேஷனாக இருந்து கைங்கரியம் மட்டுமே எண்ணமாக இருந்தால் எம்பெருமான் உன்னை உயர்த்திதான் பார்ப்பான் அப்படிங்கிறதுக்கான அடையாளமுமாக அந்த மண்ணைக்கு விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அச்சுதப்ப நாயக்கருடைய கைங்கரியத்தை பார்த்தோம். இன்னைக்கும் பார்த்தா பெருமாள் புறப்பாடாகி உள்ள வரும்போது அச்சுதப்ப நாயக்கருக்கும் அவருடைய மனைவிக்கும் மால மரியாதை இன்னைக்கும் நடக்கும். ராஜகோபாலனுடைய புறப்பாடாக வரும்போது அவன் அப்படியே எப்படி அந்த கம்பீரமான அரசனாக இருந்தாலும் அந்த எம்பெருமானுக்கு தான் சேவகன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கை கூப்பிண்டு இருக்கிற அந்த கோலத்தை பார்த்தோம்னா நமக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் இதனாலதான் பெரியாழ்வார் சொன்னாரோ இல்ல பெரியாழ்வாருடைய பாசுரத்தை இவன் புரிஞ்சின்றதுனால உடுத்து கலைந்த நீ பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்து துழாய்மலர் சூடி கலைந்தனன் சூடிமின் தொண்டர்களோம்னு பெரியாழ்வார் சொல்றாரு இல்லையோ, அது மாதிரி அந்த ராஜகோபாலன் உடுத்து கலைந்த அந்த மாலையும் பரிவட்டமும் அந்த சடாரியும் சாதிச்ச பிறகுதான் எம்பெருமான் ஒவ்வொருத்தரையும் புறப்பாடு கண்டருளி உள்ளே செல்கின்றார் அப்படிங்கிறதையும் இன்று வரை கோபாலன் சன்னதியில நாமெல்லாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த அச்சுதப்ப நாயக்கருடைய கைங்கரியத்தை நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது அவருடைய அதாவது தந்தை ஒரு 10 அடி பாஞ்சா மகன் 100 அடி பாய்வானாம். அதனாலதான் அச்சுதப்ப நாயக்கருடைய மகனாக இருக்கின்ற ரகுநாத நாயக்கருடைய எம்பெருமானுக்கு செய்த கைங்கரியத்தை பார்த்தோம்னா அதாவது நம்ம வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிச்சயம். இவர் ராமன்ட்ட ரொம்ப பக்தியாக இருந்தவர் ரகுநாத நாயக்கர். கோபாலனுக்கும் பல பல கோபுரங்களை எல்லாம் மண்டபங்களை எல்லாம் தோற்றுவித்தான் அப்படிங்கிறத சரித்திர சான்றுகள் எல்லாம் நமக்கு தெரியறது. அது மட்டும் இல்லாம ராஜகோபாலனுடைய கருவறைக்கு முன்னாடியே அவர் எழுந்திருக்கிற மகா மண்டபத்துல அவன் பல்வேறு தானங்களை எல்லாம் அளித்தான் அப்படிங்கிறதுக்கான ஓவிய சான்றுகளும் இருக்கு. அந்த காலத்துல கோவிந்த தீட்சிதர் அப்படிங்கிறது இவனுடைய காலத்துல அட்வைசரா இருந்திருக்கலாம். அப்ப அதுக்கு சுவர்ண மேரு தானம், கோதானம், துலாபார தானம்னு இப்படி பலவிதமான தானங்களையும் இவன் செய்தான் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, கும்பகோணம் ராமசுவாமி கோயில்ல இவன் செய்த தானங்களை எல்லாம் பட்டியலிடவே முடியாதான், அவ்வளவு தானங்கள்லாம் செய்திருக்கிறான். இவன் ராம பக்தனாகவே இருந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள்லாம் நிறைய இருக்கு. அதாவது ராம பக்தனாக ராமனுடைய தாசனாகவே நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுல இவனுக்கு இந்த அரசனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா. அது மட்டும் இல்லாம மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயில அர்த்த மண்டபத்திற்கு முன்னுள்ள மண்டபத்துல 4 தூண்கள்ல இருக்கிற 4 சிற்ப தொகுப்புகள் இருக்கு.
அதுல வந்து ரகுநாதரும் கோவிந்த தீட்சிதரும் கோதானம் கொடுக்குகின்ற காட்சிகள்லாம் அதுல இருக்கு. அப்படிப்பட்ட அருமையான ரகுநாதன் வந்து கலைநயம் முக்கியம் மட்டும் இல்ல, கவிஞராகவும் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கும் நிறைய அடையாளம் இருக்கு. ரகுநாதன் வந்து தன்னை வந்து ராமதாசன் அப்படின்னு சொல்றதுல பெருமையே இருக்கானா. அதான் அவருக்கு என்ன சிறப்பு விருதுகள்ல அவன் வாங்கினதுல என்னன்னு சொல்லுவானா, அனவரத ராம காதாமிருத சேவகன் அப்படிங்கிற அந்த விருதை தான் மிக உயர்ந்த விருதாக அந்த எம்பெருமானுக்கு, இந்த ராமபிரானுக்கு நான் சேவகனாக இருக்கின்றேன் அப்படின்னு நான் சொல்றதான் அவன் வந்து பெருமையாக நடத்தியிருக்கிறான் அப்படிங்கிறதும். அந்த காலத்துல பார்த்தோம்னா பெண்களுடைய பங்களிப்பு வந்து வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. இவருடைய அவைகள்ல பெண்களும் கவிகளாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கும் வரலாறு சான்றுகள்லாம் இருக்கு. ராமபத்ராம்பாங்கிறது வந்து பெண் புலவர். அவ அந்த பெண் புலவர் வந்து ராமநாதாபியுதயமு அப்படிங்கிற ஒரு நூலையே எழுதியிருக்கிறார். மதுரவாணிங்கிறது வந்து இரண்டாவது பெண் புலவர். அது மட்டும் இல்லாம சேமகுர வேங்கடகவி, கிருஷ்ணாத்வரி, யஞ நாராயண தீட்சிதர், ராஜசூடாமணி தீட்சிதர், வேங்கடேஸ்வரமகி, இது மாதிரி நிறைய என்ன சொல்றது கவிஞர்கள் நிறைந்த ஒரு ராஜசபையை இவன் ஆட்சி காலத்திலே நடத்தினான் அப்படிங்கிறதுக்கான சரித்திர சான்றுகள் வந்து நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம ராமபிரியம்ங்கிறதுனால கும்பகோணம் ராமசுவாமி கோயில்ல இவருடைய சிலை வந்து இன்னைக்கும் பார்த்தா கம்பீரமா இருக்கும் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. அப்படிப்பட்ட சரித்திர ஏடுகளோடு தொடர்புடைய நிறைய விஷயம் பேசிட்டே போலாம். இருந்தாலும் அடுத்தது அவருடைய மகனாக இருக்கின்ற விஜயராகவ நாயக்கர். ராஜகோபாலன் அப்படின்னாலே முதல்ல வந்து ராமாவதாரம், அடுத்தது கிருஷ்ணாவதாரம். அது மாதிரி நாயக்கர்களையும் பார்த்தோம்னா முதல்ல ரகுநாத நாயக்கர், அவர் ராமபிரானை நினைச்சுட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கார். கிருஷ்ணா ராஜகோபாலனுக்கும் செஞ்சிருக்கார். இருந்தாலும் விஜயராகவ நாயக்கர் வந்து செய்ததுல வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ராஜகோபாலனுக்கு அவர் செய்த கைங்கரியத்துல வந்து மற்ற அரசர்களோடு ஒப்பிட்டோம்னா அவர்களும் நிறைய செஞ்சிருக்கா, அதுலலாம் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் ஒப்பிட்ட பார்க்க முடியாத லெவலுக்கு அவ்வளவு கைங்கரியம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. இவருடைய ஆட்சி காலத்துலதான் பெரிய வெளி கோபுரங்கள் 4 கட்டினார் அப்படிங்கிறது தான் சரித்திர சான்று. 4 கோபுரம் இருக்கும், உயர்ந்த வானலாவிய கோபுரம். அதாவது கிழக்கு பார்த்தா ஒரு கோபுரம், அப்புறம் தெற்க, மேற்க, வடக்க, இந்த 4 கோபுரத்தையும் இந்த விஜயராகவ நாயக்கரனுடைய ஆட்சி காலத்துலதான் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கான சரித்திர சான்றுகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம மன்னார்குடி ராஜகோபாலனுக்கு அழகே அந்த ஆயிரங்கால் மண்டபம் தான். இந்த ஆயிரங்கால் மண்டபம் தான் திருவாழ்மொழி மண்டபமாக ராப்பத்துல 10 நாளும் ராஜகோபாலன் அங்க வந்து ஏல பண்ணி திருவாழ்மொழி சேவிப்பார். அது மட்டும் இல்லாம நவராத்திரி இருக்கிற 10 நாளும், நவராத்திரியில நம்ம ஸ்ரீரங்கம் பார்த்தாலும் தாயாருக்கு தான் விசேஷம். ஆனா நவராத்திரி வந்து விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒருவர் யாருன்னா ராஜகோபாலன். அந்த 10 நாள் ராஜாவாக கம்பீரமாக அங்க வந்து ஏல பண்ணி ராஜ பரிபாலனம் பண்ணி அவ்வளவு மரியாதைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ராஜாதி ராஜனாக இருக்கின்ற ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். அது மட்டும் இல்லாம ருக்மிணி சத்யபாமாவோடு அங்க ஏல பண்ணிட்டு அதுல வர காட்சியை பார்த்தோம்னாலே கண்கொள்ளா காட்சி. அப்படிப்பட்ட ஆயிரங்கால் மண்டபத்தையும் கட்டியவர் அங்கதான். அது மட்டும் இல்லாம கிருஷ்ண தீர்த்தம் அப்படின்னு கோயிலுக்கு பக்கத்திலே, கோயிலுக்கு கிழக்க, அந்த கிழக்கு கோபுரத்துக்கு பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கிருஷ்ண தீர்த்தத்தை ஏற்படுத்தியவரும் இந்த விஜயராகவ நாயக்கர் தான். அது மட்டும் இல்லாம பல மண்டபங்கள், பல அகழிகள், கோட்டைகள்,
இப்படி எல்லாத்தையும் உருவாக்கியவர். அது மட்டும் இல்லாம ஸ்ரீரங்கம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா சப்த பிரகாரம் அப்படின்பா. அதே மாதிரி மன்னார்குடி ராஜகோபாலனுக்கும் சப்த பிரகாரம், 7 பிரகாரம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கோயில். ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி எவ்வளவு விசேஷமோ அதே ஏற்றம் வந்து அந்த மன்னை ராஜகோபாலனுக்கும் உண்டு அப்படிங்கிறது தான் பெரியோர்களும் ஆச்சாரிய புருஷர்களும் அனுபவித்தார்கள் அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படிப்பட்ட அருமையான க்ஷேத்திரம். அந்த வைபவத்தை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாம திருமலை தாத்தாச்சாரியார் நம்ம அப்பயே பார்த்தோம், தென்கலை ஸ்ரீவைஷ்ணவர். அவர் பெரிய கைங்கரியம் வந்து ஸ்ரீரங்கத்திலையும் பண்ணியிருக்கார். ஸ்ரீரங்கத்தினுடைய சரித்திர சான்றுகள்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய கைங்கரியம் வந்து வேப்பில்லாதது. அவர் தான் கோபாலனுக்கும் இவர் அழைச்சிட்டு வந்து பல பல கைங்கரியங்கள்லாம் பண்ணினார். திருமங்கை ஆழ்வார், பெரியாழ்வார், இப்படி எல்லாருடைய செப்பு திருமேனிகளையும் இந்த கோயிலுக்கு கொடுத்தவனும் இந்த அரசன்தான். அப்படிப்பட்ட அந்த செப்பு திருமேனி கீழே அந்த வாக்கியம் அவர் எழுதியிருக்கிறத பார்த்தா இவர்களுடைய பணிவு நமக்கு தெரியும். அச்சுத விஜயராகவ மன்னாரு தாசன். நம்ம இன்னைக்கு வந்து அதாவது நம்ம வந்து சங்கு சக்கர முத்திர குத்தின்ற பிறகு நம்ம வந்து மதுரகவிதாசன், ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறா. ஆனா இப்படிப்பட்ட மன்னன் தன்னை தாசன் சொல்றதுக்கு மகிழ்ச்சி அடைந்தான் அப்படிங்கிறதுக்கும் இந்த இடத்துல நிறைய சான்றுகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம 3 லட்சம் கலம் நெல் இந்த கோபாலனுக்கு கொடுத்திருக்கான். 30,000 பொற்காசுகள் இந்த கோபாலனுக்கு குத்தகையாக கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம இசை மேதையாகவும் இசை வல்லுனராகவும் இந்த நாயக்கர் வந்து விளங்கினார் அப்படிங்கிறதுக்கான நிறைய சரித்திர சான்றுகள் வந்து அப்படியே வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்தியை வந்து நாடக மேலா அப்படிங்கிற மூலமாக உலகத்துக்கு பரப்பியதும் இந்த விஜயராகவ நாயக்கர் தான். அவர் வந்து நிறைய சரித்திரங்கள்லாம் நாடகங்களாக மாத்திருக்கார். அது மட்டும் இல்லாம இசை, நாட்டியம், நாடகம், அததான் இத பார்த்துட்டு தான் நிறைய பேரு இனிமே எனக்கு பூலோக வைகுந்தமே வேண்டாம், மன்னார்குடியில ஒரு இடத்த எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு ஏங்கியவாலாம் அந்த பீரியட்ல வந்து நிறைய பேர் உண்டா. அப்படி வந்து செழிப்பாக பூலோக வைகுந்தமாக எப்படி ஸ்ரீரங்கத்தை கொண்டாடினாலோ அது மாதிரி மன்னார்குடி இவருடைய ஆட்சி காலத்தில் விளங்கியது என்பதற்கான சரித்திர சான்றுகள் வந்து நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் நடத்திய நாடகத்திலே மிகச் சிறந்த நாடகம் வந்து அடிக்கடி நடத்தக்கூடிய நாடகம்னு பார்த்தோம்னா பிரகலாத நாடகம். அது ஆயிரங்கால் மண்டபத்துல அடிக்கடி நடக்குமா. அப்படிதான் பிரகலாதனுடைய பக்தியை வந்து அந்த மக்கள்கிட்ட அப்படியே ரத்தத்துல ஊட்டியவன் வந்து இந்த அரசன் அப்படிங்கிறது தான் சரித்திரம் சொல்றது. தொண்டர்படி ஆழ்வாருடைய சரித்திரம் ஸ்ரீரங்கத்துக்கே உரியதாக இருந்தாலும் அதை கலைநயமாக மன்னார்குடியினுடைய சரித்திரமாக மாற்றி அங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் பக்தியை ஊட்டி வளர்த்தார். விப்ர நாராயண சரித்திரமு அப்படின்னு விளங்கி கூப்பிட்டு இதை வழங்கினார் அப்படிங்கிறதுக்கும் நிறைய சரித்திர சான்றுகள் இருக்கு. நம்ம வந்து இந்த அருமையான தொடர்ல 2 விதமான சரித்திரம் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல விப்ர நாராயண சரித்திரமும் ஒரு முக்கியமான ஒரு சரித்திரம். அதை எப்படி நாடகமாக இந்த மன்னன் அமைத்தான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் புதிய தேர்களை எல்லாம் அளித்தான், திருவிழாக்களை எல்லாம் நடத்தினான். இது மாதிரி எல்லா சரித்திர சான்றுகள் வந்து இடம் பெற்றிருக்கு. அச்சுதப்ப நாயக்கருடைய அலங்காரம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ராஜகோபாலன் வந்து அச்சுதப்ப நாயக்கர் அலங்காரத்துல வரான். ஆனா அந்த விஜயராகவ நாயக்கருடைய அதாவது தன்னுடைய அவருடைய சேவையை பார்த்துட்டு வருஷத்துக்கு 4 முறை எம்பெருமான் எப்படி மாறுறான்னா அச்சுதப்பன் விஜயராகவ நாயக்கர் அலங்காரத்திலேயே வருஷத்துல 4 முறை கோபாலன் வந்து காட்சி கொடுக்கிறான். அதுலயும் அப்படியே அந்த அரசனா அந்த கொண்டைய பார்த்துட்டு அந்த கோபாலனை பார்த்தோம்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அழகான ஒரு அலங்காரத்துல இன்னைக்கும் எப்படி தன்னுடைய பக்தனை வந்து
உயர்த்தி அந்த கோபாலன் வைக்கிறான்ங்கிறதுக்கு இது ஒரு சரித்திர சான்று. இன்னைக்கும் மன்னார்குடியில பார்த்தா வருஷத்துக்கு 4 முறை விஜயராகவ நாயக்கர் அலங்காரம்னு போட்டுண்டு கோபாலன் வந்து பக்தர்களுக்கு கடாட்சம் பண்றான் அப்படிங்கிறது தான் சரித்திர உண்மை. அப்படிப்பட்ட அருமையான அந்த விஜயராகவ நாயக்கருடைய சரித்திரத்தை வந்து நம்ம வந்து ஒரு நாள்ல முடிக்க முடியுமா, ஒரு தொடர்ல முடிக்க முடியுமா அப்படின்னா கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாம ராஜகோபால விலாசமும் அப்படிங்கிற ஒரு தொடரை பண்ணி அந்த செம்பகாரண்ய கஷேத்திரத்தினுடைய மகிமையை சொன்னோம் இல்லையோ, அதுல வந்து இந்த ராஜகோபால விலாசம்ல 5வது காண்டத்துல இந்த செம்பகாரண்ய கஷேத்திரமாக இருக்கின்ற ராஜகோபாலனுடைய வரலாறை வந்து நாடகமாக நடத்தி ஒவ்வொருத்தருக்கும் அவன் வந்து மனசுல பதிகிற மாதிரி இந்த கோபாலனுடைய சரித்திரத்தை மனசுல பதிகிற மாதிரி கொண்டாடுறார் அப்படிங்கிறது தான். அதுலதான் முதல் கதையில வந்து வாகினி முனிவர், இது ஆல்ரெடி பார்த்திருக்கோம், கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணி நாடகத்திற்கு ஏற்றாப்புல இவர்களுடைய பீரியட்ல மாத்திருக்கா. கோபுரலிய மகரிஷி அவர் வந்து மகாவிஷ்ணுவை வந்து வாகினி முனிவருடைய பசங்க தான் கோபுரலிய கோபில அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவர்கள் வந்து மகாவிஷ்ணுவை வந்து நோக்கி இந்த கோபுரலியர் வந்து அப்படியே வேண்டிண்டு தவம் இருந்துட்டே இருக்கார். அதுல மகாவிஷ்ணு அவருக்கு வந்து முன்னாடி தோன்ற, அப்படி தோணுன்னே அவர் வந்து உன்னுடைய பக்திக்கு என்ன வேணும் அப்படின்னா நீ வந்து அர்ச்சாவதார மூர்த்தியாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் காத்தருள வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி அர்ச்சாவதார மூர்த்தியாக இங்க ஏழ்றார். முதலாக வாசுதேவனாகவும் 32வதாக ராஜகோபாலனாகவும் இங்கே வந்தார் அப்படிங்கிறதுக்கான சரித்திர சான்றுகள் இருக்கு. அப்படி இருந்தோன்னே இத வந்து 2வது துவாரையாக தட்சிண துவாரகையாக நிர்மாணித்ததும் யாருன்னா கோபுரலேயர் தான். அது மட்டும் இல்லாம மார்க்கண்டேயர், மாண்டவியர், மௌத்கல்யர், ஜனகர், சதானகர் ஆகிய எல்லாரும் இந்த தவத்துல இந்த இடத்துல ஈடுபட்டார். இந்த கிருஷ்ணா தீர்த்தத்தை கோபுரலேயர் காலத்துல ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து இதே மன்னன் வந்து சரித்திர சான்றாக கொடுக்கிறான். மேபி அது சின்னதா இருந்திருக்கலாம், மேபி இவனுடைய காலத்துல தெப்பமுடுற லெவலுக்கு பெரிய தீர்த்தமாக மாறி இருக்கலாம் அப்படிங்கிறதும், இத வந்து ஹரித்ரா நதியிலேருந்து தண்ணீர் பாய்ச்சப்பட்டதும் அப்படிங்கிறதுக்கும் இந்த இடத்துல சரித்திர சான்றுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரம்மா நெடுங்காலம் இங்க தவம் இருந்ததுக்கும் மகாலட்சுமி தவம் செய்து மகாவிஷ்ணுவை கணவனாக பெற்றதையும் இந்த சரித்திரத்துல தெரிவிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த சௌராஷ்டிரம் கலியுகத்துல பார்த்தோமே, குஜராத் மாநிலம் ராஜசேகரன்கிற சரித்திரத்தையும் இந்த இடத்துல வந்து அருமையா நடிச்சு காட்டுறான். இது மாதிரி கிட்டத்தட்ட 32 நாடகங்கள் ராஜகோபாலனை மட்டுமே நடத்திய பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னா விஜயராகவ நாயக்கருக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம குச்சிப்புடி நாட்டியம் அப்படின்னு எங்கெங்கயோ வந்ததுன்னு நினைக்கிறோம். இது மன்னார்குடி ராஜகோபாலன் காலத்துல, இவனுடைய காலத்துலதான் மன்னார்குடியிலிருந்து தான் மற்ற எல்லா இடத்திற்கும் போனதற்கான சரித்திர சான்றுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இது மாதிரி பல பல நாடகங்களையும் நடத்தி மக்கள் வந்து எப்போதுமே அந்த ராஜகோபாலனையும் செங்கமல தாயாரையும் நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு பல பல கைங்கரியங்களை செய்தார் அப்படின்னு சொன்னோம்னா அது மிகையாகாது. இன்னும் 2-3 நாடகங்கள் முடிந்தவரை நம்ம வந்து அடுத்த தொடர்ல எப்படிலாம் இங்க வந்து பக்தியை வந்து ஓங்க செய்தார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து அனுபவிப்போம். அப்படிப்பட்ட ராஜகோபாலனுடைய சரித்திரம் மிக உயர்ந்த சரித்திரம். அது விஜயராகவ நாயக்கர் காலத்திலே அது மிகந்து உயர்ந்து வானலாவி அடைந்தது அப்படின்னு சொன்னோம்னா மிகையாகாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட இந்த சரித்திரத்தை கேட்கிற நம்ம எல்லாருக்கும், ஏன்னா ராஜகோபாலனே வருஷத்துக்கு 4 முறை இந்த அரசனாக அலங்காரம் பூண்டு நம்ம எல்லாம் அருள் பாலிக்கிறான்னா, இப்படிப்பட்ட பாகவதனுடைய கதையை நம்ம கேட்கறதுனால நமக்கு எவ்வளவு உயர்வு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். நம்ம இதை கேட்கறதுனால அந்த ராஜகோபாலன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த சரித்திரத்தினுடைய உயர்வு நமக்கு புரியும்.
ஏன்னா பாகவதனுடைய கதைகளை கேட்கறதுலதான் எம்பெருமானுக்கே மகிழ்ச்சியா. அப்படிப்பட்ட அருமையான இந்த தொடரை நம்ம தொடர்ந்து அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, கமலா சரணாம்போஜே கௌஸ்துபாங்கித வட்சசே கல்யாண குணபூர்ணாய செம்பகேஷாய மங்களம் திரிபங்கி லலிதாங்காய ஸ்னிக்த நீலாலகஸ்ரீயே நவநீத நாடாயஸ்து நந்தபாக்கியாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ஜிதா மாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்னு இந்த அருமையான இந்த தொடர்ல என்னோடு சேர்ந்து வருகின்ற எல்லாருக்கும் அந்த ராஜகோபாலனும் செங்கமல தாயாரும் எல்லா மங்களங்களையும் கொடுக்கட்டும் சொல்லி இன்னைக்கு முடிச்சுப்போம். சுபம் சுபம் சுபம்.